ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் ஒரு மழை பொழிவு தமிழ்நாட்டில் வரப்போகுது அப்படின்னா அது இப்போதாங்க. அடுத்த வாரத்தில் நம்ம காத்திருக்கு. அதனால எந்தெந்த மாவட்டங்கள் நல்ல ஒரு மழை கிடைக்கும் அப்படிங்கிற எல்லா தகவலும் உங்களுக்கு ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். தினந்தோறும் உங்களுக்கு வானிலை அறிவிப்புகளில் ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய வானிலையில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் பற்றி நம்ம நிறைய பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு பக்கம் என்னடான்னா வெயில் ரொம்ப கொளுத்திக்கிட்டு இருக்கு. 3 டிகிரி செல்சியஸ்லேருந்து 4 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அனல் காற்று பயங்கரமாக வீசிக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் மழை பொழிய வாய்ப்பு இருக்கு. ரொம்ப அதிகமான மழை வாய்ப்புகள், கன முதல் மிக கனமழை காத்திருக்கு சில மாவட்டத்தில் மட்டும். ஆகவே எந்தெந்த மாவட்டத்தில் நல்ல ஒரு மழை கிடைக்கும், எங்கெல்லாம் வெறும் பனிப்பொழிவு மட்டுமே மிஞ்சும், வறண்ட வானிலை எங்கெல்லாம் இருக்க போகுதுங்கிறதையும் கடந்த 2 நாட்களாக உங்களிடத்தில் நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு வரோம். அதே மாதிரி எத்தனை சென்டிமீட்டர் மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம் நிறைய பேர் தொடர்ந்து கேட்டதுனால இந்த வானிலை அறிவிப்புகளை எந்தெந்த மாவட்டங்கள் எத்தனை சென்டிமீட்டர் மழை வரைக்கும் நமக்கு பதிவாகலாம் என்று எதிர்பார்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத அதை பத்தி நம்ம பேச போறோம். ஏன்னா நிறைய விவசாயிகள் வந்து தொடர்ந்து விவசாயிகள் பணிகளை நாங்கள் வந்து மேற்கொள்ளணும், அதனால எத்தனை சென்டிமீட்டர் மழை வரும்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஏற்றாற் போல் நாங்கள் செயல்படுவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக அது குறித்து நம்ம நிறைய விரிவாக பேசலாம். நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அடுத்து வரக்கூடிய நாட்களில் நிறைய தேதிகள் எந்தெந்த தேதிகளில் மழை வரும். ஏன்னா கோடை காலங்களில் யாரும் உங்கள்கிட்ட வந்து மழை வருது எந்த தேதியில் மழை வருதுன்னு சொல்ல மாட்டாங்க. நம்ம மட்டும்தான் வானிலை அறிவிப்புகளில் கொடுத்துக்கிட்டே இருப்போம். இந்த வருஷம்னு இல்லை, கடந்த ஆண்டுகளாகட்டும், அதற்கு முந்தைய ஆண்டுகளாகட்டும், இனி வரப்போகிற நாட்களாகட்டும், எந்த கோடை காலமானாலும் மழை காலமானாலும் உங்களுக்கு எந்தெந்த தேதியில சரியாக மழை வரும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. தமிழகத்தில், அதாவது குறிப்பாக வட தமிழகத்தில் வறண்ட வானிலையும், தென் தமிழகத்தில் மார்ச் முதல் வாரத்தில் கடுமையான மழை பொழிவும் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அது ஏங்க சென்னை மட்டும் ஏங்க வறண்ட வானிலைன்னு சொல்லிடுறீங்க? வட தமிழ்நாடுலாம் வறண்ட வானிலை, தென் தமிழ்நாடு மட்டும் இன்னும் மழை பொழியுது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. குறிப்பாக இப்போ இருக்கக்கூடிய அந்த காற்றுடைய திசை மாற்றங்கள் நமக்கு நிறைய ஏற்பட்டு வருது. வங்கக்கடல் பகுதிகளில் நம்ம கடந்த நவம்பர் டிசம்பரில் வடகிழக்கு பருவமழை நம்ம பார்த்தோம். இப்போ நமக்கு இந்த மார்ச் ஏப்ரல் மாதங்கள் அடுத்து வரக்கூடிய மாதங்களில் தென்மேற்கு பருவமழை தொடங்க போகுது அப்படிங்கிறதுனால சில காற்றின் திசையில மாற்றங்கள் ஏற்படுது. இதன் காரணமாக தொடர்ந்து சில மாவட்டங்களில் மட்டும் நமக்கு மழை பொழிவானது அங்கொன்றும் இங்கொன்றுமாக பதிவாக போகிறது. அப்படி இருக்கும்போது குறிப்பாக தென் மாவட்ட பகுதிகளுக்கு மழை வாய்ப்புகள் இருக்கு. வரக்கூடிய மார்ச் முதல் வாரத்தில் நல்ல ஒரு கடுமையான மழை பொழிவு, வெறும் இந்த சாதாரண மழை, லேசான மழை, சாரல் மழைன்னு இல்லாம கொஞ்சம் நல்ல வலுவான ஒரு கனமழையாகவே எதிர்பார்க்கப்படுது தென் மாவட்ட பகுதிகளில். அதனால் தமிழகத்தில் மார்ச் முதல் வாரத்தில் கடுமையான மழை பொழிவுகள் உறுதியாக நமக்கு வந்து பதிவாகிறோம். அதனால் கவலைப்படாதீங்க தென் மாவட்ட மக்கள். வட தமிழ்நாட்டுக்கு எப்போ மழை வரும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கை கேட்டால் தான் முடியும். கண்டிப்பாக உங்களுக்கும் நம்ம ஒரு டேட் அனௌன்ஸ்மெண்ட் சீக்கிரத்தில் கொடுக்க தான் போகிறோம், சென்னை போன்ற பகுதிகளுக்கு. ஏன்னா அங்கேயுமே வெயில் ரொம்ப தாங்க முடியல. வேலூர் போன்ற மாவட்டங்கள், திருவண்ணாமலை, சேலத்தில், அப்புறம் கள்ளக்குறிச்சி மாவட்டங்கள், கடலூர், விழுப்புரம்னு சொல்லி நிறைய மாவட்டங்கள் தொடர்ந்து சொல்லியிருந்தீங்க. ஆகவே அந்த பகுதிகளுக்கும் மழை எப்போ வருங்கிறது அடுத்து வரும் நாட்களில் உங்களுக்கு நம்ம தேதிகள் கொடுக்குறோம். தற்போதைய நிலவரப்படி மார்ச் முதல் வாரத்தில் தென் கடலோரத்தில் இருக்கக்கூடிய தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் ராமநாதபுரம், அதைத் தொடர்ந்து தென்காசி, கன்னியாகுமரி, விருதுநகர், சிவகங்கை போன்ற இந்த தெற்கு பகுதிகள், தென் மாவட்ட பகுதிகளுக்கு நிறைய இடங்களில் நமக்கு மழை வாய்ப்புகள் கணிசமாக அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். சென்டிமீட்டர் சொல்லியிருந்தோம் இல்லையா, இதில் வந்து கடலோர பகுதிகளுக்கு 5 முதல் 10 சென்டிமீட்டர் குறைஞ்சபட்சமாவது நமக்கு மழை கண்டிப்பாக கிடைக்கும். தூத்துக்குடியில், திருநெல்வேலியில் அதிகபட்சம் நமக்கு ஒரு 10 சென்டிமீட்டர் மழை பொழிவுகள் வரைக்கும் ஆரம்ப கட்டத்தில், அதாவது பிப்ரவரி இறுதியில் ஒரு மிதமான மழை ஆரம்பிக்கும். அப்புறம் மார்ச் முதல் வாரத்தில் உங்களுக்கு கன முதல் மிக கனமழையாக கொட்டி தீர்க்கும். தூத்துக்குடி, திருநெல்வேலி, விருதுநகர், சிவகங்கை போன்ற பகுதிகள்லாம் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. இங்கே வந்து சில இடங்களில் காற்றும் மழையும் தொடர்ந்து இருக்கும். வரக்கூடிய மார்ச் முதல் வாரத்தில் 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரைக்கும் தான். அதுக்கப்புறம்லாம் பெரிதளவில் மழை கிடையாது. விட்டு விட்டு மழை பெய்யும். நாள் முழுவதும் கனமழை இல்லாமல் ஒரு கொஞ்ச நேரம் நமக்கு நல்ல ஒரு சிறப்பான மழை இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் வானம் ஓரளவு மேகமூட்டமாக மாறிடும். அதிக வெயில் பொறுத்த வரைக்கும் இருக்க போகிறது கிடையாது. தென் மாவட்டங்களில் மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கில் உங்களுக்கு அதிக வெயில் இருக்க போகிறது இல்லை. அதனால் நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ரொம்ப கூல் கிளைமேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப குளிர்ச்சியான ஒரு வெப்பநிலைங்கிறது தென் மாவட்டத்தில் மார்ச் முதல் வாரத்தில் இருக்கும். ஆனால் அதுக்கு எதிர்வினையாக, எதிர்மாற்றாக வட தமிழ்நாட்டில் அதற்கு எதிர்மாறாக அப்படியே வெப்பநிலை வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கும். மார்ச் முதல் வாரத்தில் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் அப்படியே நமக்கு தென் மாவட்டத்தில் எப்படி மழை பெய்கிறதோ இப்போ சொன்ன இந்த மாவட்டங்களுக்கெல்லாம்
பகல் நேர வெப்பநிலை வந்து 1 டிகிரி செல்சியஸ்லேருந்து 3 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கணிசமாக சில இடத்துல அதிகரித்து காணப்படும். அதனால ஒரு பகுதிக்கு மழையும், இன்னொரு பகுதிக்கு நமக்கு வறட்சியும் நமக்கு வந்து இருக்கிறத பார்க்க முடியும். அதனால தொடர்ந்து உங்களுக்குமே நம்ம தேதிகள் அனௌன்ஸ்மெண்ட் நம்ம சீக்கிரமா பண்றோம். இந்த சென்னை போன்ற பகுதிகளுக்கும் விரைவில் உங்களுக்கு மழை தேதிகள் அறிவிக்கப்படும். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க. அதுக்கப்புறமா மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் சில இடங்களில் பரவலாக மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கு. நீலகிரி எடுத்துக்கோங்க. நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி போன்ற பகுதிகளுக்கு, மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களுக்கு இன்னும் சில இடங்களில் பரவலாக நமக்கு வந்து மிதமான மழையானது உறுதியாக நம்ம வந்து எதிர்பார்க்க முடியும். மேற்கு தொடர்ச்சியில் நிறைய மாவட்டத்தில், நிறைய பகுதிகளில், நிறைய கிராம பகுதிகள் கூட நமக்கு மழை வாய்ப்புகள் தொடர்ந்து காத்திருக்கு. தென்மேற்கு பருவமழைன்னு ஒன்று இருக்குங்க. அதெல்லாம் வந்துச்சுன்னா நமக்கு இன்னும் மோசமான மழை பொழிவு கோயம்புத்தூர், நீலகிரியில் அதிகமாக காத்திருக்கு. கோயம்புத்தூர், நீலகிரிக்கு வந்து இந்த வருஷம் நம்ம ரெட் அலர்ட் சீக்கிரமாக கொடுக்க போகிறோம். அது எந்த தேதிகளுங்கிறத வரும் நாட்களில் சொல்கிறோம். ஏன்னா தென்மேற்கு பருவமழை இன்னும் ஆரம்பிக்கல. ஆரம்பிச்சிருச்சுன்னா நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மாவட்டங்கள், தென்காசி, திருநெல்வேலி, அதுக்கப்புறம் கன்னியாகுமரி போன்ற மாவட்டத்துக்குலாம் இந்த வருஷம் ரெட் அலர்ட் காத்திருக்கு. ரெட் அலர்ட் அப்படின்னு சொன்னால் அதீத கனமழை மற்றும் அதி கனமழை. ஸோ இதெல்லாம் வந்து எப்போ இருக்கும் அப்படிங்கிறத வந்து தென்மேற்கு பருவமழை தொடங்கினதுக்கு அப்புறம் தான் இப்படிப்பட்ட வாய்ப்புகள் நமக்கு அதிகமாக காத்திருக்கு. இப்போ வரக்கூடிய மழை எப்படிங்க இருக்கும்? மார்ச் ஃபர்ஸ்ட் வீக் சொல்லியிருக்கீங்க. இந்த மழை எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு கனமழையும் ஓரிரு இடங்களில் பகுதியாக மிக கனமழையும் எதிர்பார்க்க முடியும். நல்ல ஒரு மழை வாய்ப்புகள் மாவட்டம் முழுவதும் இருக்கும். இங்கொன்றும் அங்கொன்றும் மழை இல்லாமல் மாவட்டம் முழுவதுமாக வரக்கூடிய மார்ச் முதல் வாரத்தில் எதிர்பார்க்கலாம். வட தமிழக கடலோர மற்றும் உள் மாவட்டங்களில் வறண்ட வானிலையே தொடரும். அதனால இங்க வந்து அதிக மழை வாய்ப்புகளோ அல்லது அதிக மழை பொழிவுகளோ வட தமிழ்நாட்டில் எதிர்பார்க்க வேண்டாம். அப்படியே நமக்கு மழை வந்தாலும் ஏதோ கடலோரத்தில் கடல் ஒட்டிய பகுதிகளுக்கு மட்டும் ஏதோ சில இடத்துல பகுதியாக நமக்கு மழை பதிவாகிட்டு அப்படியே ஓய்வு கொடுக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது எந்தெந்த மாவட்டங்கள் அப்படின்னா தொடர்ச்சி அந்த மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்கள்லாம் பார்த்தோம். இதுக்கடுத்து கேரளா, கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை மிக கூடுதலான மழை வாய்ப்புகளை கொடுக்கும். இந்த வருஷம் கோடை காலத்தில் மிக அதிகமான வெப்ப அலை வீச போகுது தமிழ்நாட்டில். கோடை காலங்களில் வெப்ப அலைன்னு சொன்னால் தொடர்ச்சியாக ஒரு 3 நாட்கள் 4 நாட்களுக்கு வெயிலுடைய தாக்கம் இயல்புக்கு அதிகமாக இருக்கும்போது அதுதான் வெப்ப அலைன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து வெப்ப அலைனா என்னன்னே தெரியாமல் இருக்கீங்க. ஒரு வெப்ப அலைன்னு எப்போ சொல்லுவோம் அப்படின்னா ஒரு 3 நாட்கள் 4 நாட்களுக்கு தொடர்ச்சியாக இயல்புக்கும் அதிகமான ஒரு வெயிலுடைய தாக்கம் இருக்குமானால் அதற்கு பெயர் வெப்ப அலை என்று சொல்லுவார்கள். அந்த வெப்ப அலை இந்த வருஷம் கோடை காலங்களில் அதிகமாக இருக்க போகுது. ஏன்னா போன வருஷமே நமக்கு மீனம்பாக்கம் போன்ற பகுதிகளில் ஏப்ரல் மே மாதத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் 43.5 டிகிரி செல்சியஸ்க்கு மேலாகவே நமக்கு வெப்பம் வந்து மீனம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகள், சென்னை மீனம்பாக்கத்தில் பதிவாச்சு. அதே மாதிரி திருப்பத்தூர் மாவட்டங்கள், வேலூர் மாவட்டங்கள்லாம் இயல்புக்கும் அதிகமான கூடுதல் வெப்பம் 3 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருந்துச்சு. இந்த வருஷம் போன வருஷத்தை விட இந்த வருஷம் கூடுதலான வெப்பமானது பதிவாகும். அதற்கு ஏற்றாற் போல மழை வாய்ப்பும் நிறைய காத்திருக்கு. அதுக்காக தான் தினந்தோறும் வானிலை அறிக்கை கேளுங்க. எந்தெந்த மாவட்டத்திற்கு எப்போ மழை வரும், எப்போ வெயில் கொளுத்தும் அப்படிங்கிறத மிக தெளிவாக நமக்கு வந்து அறிவிப்புகளை கொடுத்துட்டு இருக்கிறோம். நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளுங்க.